ஸ்ரீ சாய்ராம். அன்பான ஸ்ரீ சீரடி சாய்பாபா அவர்களின் பொற்பாதங்களை நான் பணிகின்றேன். மற்றும் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் பொற்பாதங்களை பணிகின்றேன். 9/4/2024 பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா நமக்கு கூறும் அருளுரை. குடி பத்வா, உகாதி அல்லது புத்தாண்டு என்று பலரால் கொண்டாடப்படும் புனிதமான நேரத்தில் நம் அனைவருக்கும் பகவானின் வழிகாட்டுதல் என்ன? உங்கள் இதயத்தில் இருக்கும் கடவுளை உள்ளே பார்த்து அனுப்பிவிடுங்கள். அதுதான் உண்மையான உகாதி. கடவுள் எங்கும் இருக்கிறார் என்பதை உணருங்கள். மக்கள் பல பெயர்களால் வணங்கினாலும் கடவுள் ஒருவரே. குலோப்ஜாம், மைசூர் பாக், ஜிலேபி என பல இனிப்புகள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலும் சர்க்கரை ஒன்றுதான். மனிதர்களின் பெயர்கள், வடிவங்கள், வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலும் உள்ள தெய்வீகம் ஒன்றுதான். உண்மை என்பது ஒன்று. ஞானமானது அதை பலவேறு பெயர்களால் குறிப்பிடப்படுகிறது. ஏக் சத் விப்ரா பஹதா வதந்தி. கிருஷ்ணர் மயில் இறகு கொண்டு கிரீடம் அணிந்திருப்பதை அல்லது மூன்றாவது கண்ணுடன் சிவனின் படத்தை பார்க்கிறார்கள். இவை கடவுளின் படங்கள் மட்டுமே. கடவுளுக்கு உருவம் இல்லை. அவர் எல்லா உயிர்களுக்கும் உருவங்களுக்கும் அப்பாற்பட்டவர். எனவே கடவுள் எந்த பெயருக்கும் உருவமும் அவருக்கு கிடையாது. கடவுள் இந்த இடத்தில் அல்லது அந்த இடத்தில் மட்டுமே இருக்கிறார் என்று தவறாக எண்ணம் வேண்டாம். உங்கள் இதயத்தில் இருக்கும் கடவுளை நினைத்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உகாதியின் இந்த புனித நாளில் அனைவரையும் கடவுளாக காணலாம். நீங்கள் யாரை சந்தித்தாலும் அவர்களை கடவுளின் திருவுருவமாக கருதி அவர்களுக்கும் உங்கள் வணக்கங்களை சொல்லுங்கள். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா உடைய ஆசீர்வாதத்தையும் சிரடி சாய்பாபா ஆசீர்வாதத்தையும் நாம் அனைவரும் பெறலாம். இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.